நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா இந்தியா செஞ்ச ஒரு மிகப்பெரிய சம்பவம், ஒரு மிகப்பெரிய அடி போட்டு தள்ளியிருக்காங்க, தட்டி தூக்கியிருக்காங்க. இதை கண்டு இப்போ அலற ஆரம்பிச்சிருக்கு, கதற ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தான். இந்தியாவுடைய அதிரடினால இப்போ சின்ன பின்னமாகி போயிருச்சு அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுடைய கதறலுக்கு பின்னாடி இருக்கும் காரணங்கள், சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் கூட இது பற்றிய வீடியோ நம்ம போட்டிருந்தோம் நண்பர்களே. இந்தியாவை தாக்குறதுக்கு ரெடி ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும், இது மட்டும் இல்லாமல் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கு, மீண்டும் போர் வரப்போகுதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எழ ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றிய பின்னணி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் அட்டூழியம் செஞ்சுருக்காங்க. இது இப்போ மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்திய உளவுத்துறை ஏஜென்ட்டுகள் பாகிஸ்தானில் நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த 30க்கும் அதிகமானவர்களை கொன்னுட்டாங்க. அதே போல் காஷ்மீர்லையும் நம்மை அமைதியாகவும் நிம்மதியாகவும் இயங்க இந்திய உளவு அமைப்பினர் அனுமதிக்காமல் இருக்காங்க. ஏஜென்ட்டுகள் மூலமாக நம்முடைய இயக்கத்தவர்களை கொன்று குவிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு பாகிஸ்தானை மையப்படுத்தி செயல்பட்டு வரும் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பு கதறி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பாகிஸ்தானை மையப்படுத்தி பல்வேறு பயங்கரவாத அமைப்பினர் செயல்பட்டு வர்றாங்க அப்படிங்கிறது நம்ம கடந்த பல தசாப்தங்களாக பார்த்து தான் வர்றோம். அதில் முக்கியமான ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் லஷ்கர் இ தொய்பா. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கடந்த 1980ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. சோவியத் ஆப்கானிஸ்தான் போர் காலத்தில் இந்த அமைப்பு உருவாச்சு. ஆப்கானிஸ்தான்லேருந்து சோவியத் யூனியன் வெளியேறினதுக்கு அப்புறம் இந்த அமைப்பு நம் நாட்டை குறிவைக்க தொடங்கினாங்க. நம்முடைய நாட்டில் பல்வேறு தாக்குதல்கள் மற்றும் சதி செயல்களில் இந்த அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகளுக்கு தொடர்பு இருக்கு. இந்த அமைப்புக்கு பாகிஸ்தான் இராணுவத்துடைய அதிகாரப்பூர்வ உளவுத்துறையாக இருக்கும் ISI இருக்குல்ல, அதனுடைய ஆதரவு நிதியுதவி இருப்பதாக சொல்லப்படுது. இந்த லஷ்கர் இ தொய்பா அமைப்பை நம் நாடு மட்டுமில்லாமல் அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள் உட்பட பல நாடுகள் பயங்கரவாத இயக்கமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த ரிஸ்வான் ஹனீப் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பேசி புலம்பிய வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கு. இந்த வீடியோ கடந்த மே மாதம் நடந்த நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது இப்போ அது வைரலாயிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த வீடியோவில் ரிஸ்வான் ஹனீப் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, கடந்த 3 முதல் 4 வருஷத்தில் நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த 30க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க இந்திய உளவு ஏஜென்ட்டுகளால் கொல்லப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தானில் இருக்கும் பெசாவர், கராச்சி, ராவல்பிண்டி, முசாபராபாத் மற்றும் ராவல்கோட் உள்ளிட்ட நகரங்களில் கொல்லப்பட்டிருக்காங்க. அதே போல் காஷ்மீர்லையும் நம்மை அமைதியாகவும் நிம்மதியாகவும் இயங்க இந்திய உளவு அமைப்பினர் அனுமதிக்காமல் இருக்காங்க. ஏஜென்ட்டுகள் மூலம் நம்முடைய இயக்கத்தவர்களை கொன்று குவிச்சிட்டு வர்றாங்க இந்திய ஏஜென்ட்டுகள் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் லஷ்கர் இ தொய்பாவுடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது பிற மதத்தவர்களை கொல்வது தான். நம்மால் இறப்போர் செய்த ஒரே குற்றம் என்னன்னா அது அவர்களுடைய மத நம்பிக்கையாக தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இந்த சமயத்தில் பிற மதத்தினர் மீது வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவன் சொல்லியிருந்தான். பாகிஸ்தானில் சமீப காலமாக லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்தவங்க துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுட்டு வர்றாங்க. இவங்களை நம்முடைய இந்திய உளவுத்துறை தான் தீர்த்து கட்டிட்டு வருவதாக பாகிஸ்தான் அவ்வப்போது குற்றம் சாட்டிட்டு வருது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை நம்முடைய நாடு முற்றிலுமாக மறுத்துட்டு வர்றாங்க. இப்பேற்பட்ட நிலையில தான் ரிஸ்வான் ஹனீப் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறான். அதுவும் 30-40 பேரை கொண்டுட்டாங்க. இந்திய உளவுத்துறையால் நம்முடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் செத்து மடிஞ்சிட்டு வர்றாங்க. எங்கேருந்து எப்படி வர்றாங்கன்னே தெரில. நம்முடைய இயக்கத்தை சேர்ந்தவங்கள போட்டு தள்ளிட்டு வர்றாங்க. இனி வரும் நாட்களில் ரொம்பவுமே பயம் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்கு லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பு. இதோடு நிற்கக்கூடாது. இந்த அமைப்பு இது போன்ற தீவிரவாத அமைப்புகளை நம்ம இந்தியாவில் இருந்தே அவங்களையெல்லாம் காலி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு இந்தியனுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது, எண்ணமாக இருக்குது. அது கண்டிப்பாக நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதே வேளையில் இந்திய எல்லையில் பார்த்தீங்க அப்படின்னா பீரங்கிகளை குவிச்சிட்டு வருது பாகிஸ்தான். நம் நாட்டுடைய எல்லையில் பாகிஸ்தான் திடீரென சீனாவுடைய 250 கோவிட்சர் பீரங்கி வாகனத்தை நிலைநிறுத்தியிருக்கு. நம்முடைய மத்திய உளவுத்துறை இதை உறுதி செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் தான் மீண்டும் 2 நாடுகளுக்கு இடையே மோதல் வெடிக்கிறதா அப்படிங்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றிய செய்தியை நேற்று தினம் போட்டிருந்த நண்பர்களே, கொஞ்சம் விரிவான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கி மீண்டும் நம்ம பேசுகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் கேளுங்க. கடந்த ஆண்டு பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம்முடைய நாடு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடங்கினாங்க. 2025ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி முதல் மே 10ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய நாடு பாகிஸ்தான் மேலே பதிலடி தாக்குதலை நடத்தினாங்க. பாகிஸ்தானுடைய பயங்கரவாத முகாம்கள், இராணுவ தளம், விமான தளங்கள் அப்படின்னு பலவும் அளிக்கப்பட்டது. பாகிஸ்தானும் நம்மை தாக்க முயற்சி செஞ்சு தோற்று போனது. அதுக்கப்புறம் சரண்டர் ஆச்சு. எங்களை தாக்க வேண்டாம், விட்டுடுங்க, நாங்களும் இனி தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் கெஞ்சி கதறிச்சு. அதுக்கப்புறம் தான் நம்முடைய ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை நம்முடைய நாடு தற்காலிகமாக நிறுத்தினாங்க. இருந்தாலும் தற்போது வரைக்கும் பாகிஸ்தான் திருந்தலை அப்படின்னே சொல்லலாம். அவ்வப்போது நம்முடைய நாட்டை சீண்டிட்டு வருது. பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள், எம்பிக்கள் தொடர்ந்து நம் நாட்டுக்கு மிரட்டல் விடுத்துட்டு தான் வர்றாங்க.
இதற்கிடையில தான் தற்போது திடுக்கிட வைக்கும் தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. திடீரென பாகிஸ்தான் நம் நாட்டின் எல்லைக்கு அருகே அதிநவீன பீரங்கிகளை குவிச்சிருக்கு. அதாவது நம்ம நேற்றைய தினமே சொன்ன மாதிரி தான் சீனாவில் தயாரிக்கப்பட்ட SH-15 ட்ரக் மவுண்டட் செல்ஃப் ப்ரொபல்ட் ஹாவிட்சர் அப்படின்னு சொல்லப்படுகிற 250 பீரங்கிகளை பாகிஸ்தான் நம்முடைய நாட்டுடைய எல்லையில் குவிச்சிருக்கு. நாம் இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, பாகிஸ்தான் இந்த ஹோவிட்சர் பீரங்கிகளை குஜ்ரன்வாலா, சியால்கோட், ஜவால்பூர், ஜாட்டான் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலைநிறுத்தியிருக்கு. இதை நம் நாட்டுடைய உளவுத்துறை கண்டுபிடிச்சு மத்திய அரசு அலர்ட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் நம் நாட்டின் கிழக்கு எல்லையில் வடக்கு முதல் தெற்கு பகுதிகள் வரைக்கும் இந்த பீரங்கிகளை நிலைநிறுத்தியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது நம் நாட்டுக்கான அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம் நாட்டை குறிவைத்து தாக்க பாகிஸ்தான் தயாராகிட்டு வருதா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஹோவிட்சர் பீரங்கிகள் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கு. சீன அரசுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனமான நொரிங்கோவால் இது தயாரிக்கப்பட்டிருக்கு. 155 மில்லிமீட்டர் பீரங்கி அமைப்புகளை திட்டமிட்ட முறையில் நிலைநிறுத்த தொடங்கியிருக்காங்க. இந்த ஹோவிட்சர் பீரங்கியிலிருந்து 12.7 மில்லிமீட்டர் மெஷின்கள் பொருத்தி தாக்குதல் நடத்த முடியும். சுமார் 30லிருந்து 40 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த பீரங்கியை வச்சு சுட முடியும். ராக்கெட் வேகத்தில் இயங்கும் வீலாப் எரிகுண்டுகளை 53 முதல் 72 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்குகளை நோக்கி குறிவச்சு தாக்க முடியும். நிமிஷத்துக்கு 6 ரவுண்டுகள் வரை சுட முடியும். இந்த பீரங்கி PCL 181 சக்கரங்களில் இயங்கும் 6x6 ஷான்சி ட்ரக் சேஸில் பொருத்தப்பட்டுள்ள இந்த வாகனத்தில் பீரங்கி பொருத்தப்பட்டிருக்கு. அதிவேகமாக இந்த வாகனத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி செல்ல முடியும். மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இந்த பீரங்கி வாகனம் செல்லும். சகதிகளில் கூட எளிமையாக இந்த வாகனத்தை கொண்டு செல்லலாம். இதனால் எதிரிகளுடைய தாக்குதலுக்கு உள்ளாகாமல் இதை வேகமாக நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய இந்த நடவடிக்கை நம் நாட்டுக்கான எச்சரிக்கை மணியாக பார்க்கப்படுது. இதனால் பாகிஸ்தானுடைய இந்த நகர்வை நம்முடைய உளவுத்துறையும் மத்திய அரசும் உன்னிப்பாக கண்காணிக்கவும் கவனிக்கவும் தொடங்கியிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி எழலாம். பாகிஸ்தான்கிட்ட இப்படியான பீரங்கிகள் இருந்தால் அதை எதிர்த்து தாக்குதல் நடத்துறதுக்கும் இடையிலே மறித்து அழிக்கிறதுக்கும் இந்தியா கிட்ட ஆயுதங்கள் இல்லாமலா இருக்கும், அதை இறக்க வேண்டியதானே அப்படின்னு. கண்டிப்பாக இந்தியா கிட்ட எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்கு நண்பர்களே. பாகிஸ்தான் என்ன மாதிரியான ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தினாலும் அதுக்கு எதிர்வினையாற்றும் விதமாகவும் திருப்பி அடிக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட பலமான இராணுவ ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இந்த செய்தி பாகிஸ்தான் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு, அதை நாம் கண்காணிச்சிட்டோம். உளவுத்துறை மூலமாக நமக்கு தெரிய வந்துடுச்சு. இதன் மூலமாக இனிமே வரும் நாட்களில் நம்முடைய இராணுவத்தினரும் நம்முடைய முப்படைகளும் தயார் நிலையில் இருப்பாங்க. ஏற்கனவே தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதை விட இன்னும் ஹை அலர்ட்டில் இந்திய இராணுவம் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி மூலமாக நம்ம சொல்ல வர்றோம். அதனால் நம்முடைய இராணுவத்தை எப்பயும் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நாம் கண்டிப்பாக குறைச்சி மதிப்பிட மாட்டோம். ஆனால் பாகிஸ்தான், சீனா போன்ற நம்முடைய எதிரி நாடுகள் கண்டிப்பாக குறைச்சி மதிப்பிடுவாங்க. அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு முறையும் நம்ம பாடம் கற்பித்துட்டு தான் வர்றோம். இனிமேலும் ஏதாவது வாலாட்டினாங்கன்னா கண்டிப்பாக அடி செம்மையாக விழுவும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. என்ன நண்பர்களே, நம்முடைய இராணுவத்தை பற்றி நான் சொன்னது சரிதானே? ஆமாம் அப்படின்னா தவறாமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நம்முடைய இராணுவத்தை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நமக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் விலைவாசி உயர்வை கண்டித்து கடந்த ஏப்ரலில் மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சிச்சு. அப்போது பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் துப்பாக்கி சூடு தாக்குதல்களை நடத்தினாங்க. தற்போது ஆக்கிரமிப்பு காஷ்மீருடைய 53 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுது. கடந்த ஜூலை 27, ஆகஸ்ட் 2ஆம் தேதிகளில் 2 கட்ட தேர்தல்கள் நிறைவு பெற்றிருக்கு. வரும் 10ஆம் தேதி 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெற இருக்கு. மொத்தம் இருக்கும் 53 தொகுதிகளில் 12 தொகுதிகள் காஷ்மீர்லேருந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு இடம்பெயர்ந்த அகதிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து அந்த பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. அவங்க மேலே பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் கொடூர தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க. இந்த தாக்குதலில் கடந்த 2 மாதத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்டோர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இது குறித்து ஆக்கிரமிப்பு காஷ்மீருடைய ராவல்கோட் பகுதியை சேர்ந்த மருத்துவர் ஒருவர் என்ன சொல்கிறாருன்னா, போராட்டங்களில் ஈடுபடும் பொதுமக்கள் மேலே துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தப்படுது. 15-16 வயதுடைய சிறார்களையும் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் ஈவு இறக்கம் இல்லாமல் சுட்டு கொண்டுட்டு வர்றாங்க. இராணுவ தாக்குதலில் உயிரிழப்போரில் பெரும்பாலானோர் 35 வயசுக்கு உட்பட்டவர்களாக இருக்காங்க. இளைஞர்களை குறிவச்சே தாக்குதல் நடத்தப்படுது. இராணுவ வீரர்களுடைய துப்பாக்கி சூட்டில் படுகாயம் அடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு தேவையான மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் எங்ககிட்ட இல்லை. இராணுவத்துடைய கட்டுப்பாடுகளால் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.